உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக தாவரங்கள் உண்டு. அதனால் நம் நாடு தாவரங்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் சுமார் 2000 வகை மூலிகை தாவரங்கள் உள்ளன. அதில் 500 வகைகள் நாட்டு மருத்துவத்திலும் 100 வகை மூலிகைகள் ஆங்கில மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. மூலிகைகளில் மருந்து சாரமும் வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்களும் இருப்பதால் பின் விளைவற்ற பாதுகாப்பான சிகிச்சை கிடைக்கின்றது. மேலும் மூலிகைகளை உணவாக தயார் செய்து பயன்படுத்தலாம். ஆங்கில மருத்துவத்தில் சில மூலிகைகளில் மருந்து சாரங்களை மட்டும் இரசாயன சாலைகளில் பிரித்தெடுத்து பயன்படுத்துவதால் பின் விளைவுகள் தவிர்க்க முடியாத விடுகிறது. மேலும் மூலிகைகள் நம்மை சுற்றியே வளர்ந்துள்ளவை, செலவில்லாதது, பயன்களோ மிகுதி. எனவே உலக சுகாதார நிறுவனம் மூலிகை மருத்துவத்தில் அதிகம் கவனம் செலுத்துகிறது. மூலிகைகளின் பொது பெயர், பரிமாண பெயர்களை தொகுக்க வேண்டும். பின் மூலிகை வரலாறு, வளரும் இடம், வளரும் சூழ்நிலைகள், பயன்படும் பாகங்கள், மருத்துவ அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், நச்சுத்தன்மை, சுலபமாக மருந்து செய்யும் முறைகள், உபயோகிக்கும் வழிமுறைகள், உள் மற்றும் வெளித்தோற்ற அமைப்பு, வாணிபம், இலக்கிய புராண இதிகாசத்தில் கிடைக்கும் மூலிகை பற்றிய தகவல்களை தொகுத்து ஆராய்வதால் மூலிகைகளை சரியாக அடையாளம் காண முடியும். அவ்வாறு பல வகைகளில் கண்டுபிடித்து அறிந்த மூலிகை மருந்துகள், தாவரங்கள் அதிகமாக இருப்பது இந்தியாவில்தான் என கண்டறியப்பட்டுள்ளது. சித்தர்கள், வைத்தியர்கள், நம் முன்னோர்கள், கிராமவாசிகள் அனைவரும் ஆங்கில மருத்துவம் வருவதற்கு முன்பு முதலில் மூலிகை மருந்துகளை தாவரங்கள் மூலமும் செடி கொடிகள் மூலமும் கண்டுபிடித்த பெருமை இந்திய நாட்டுக்கு உண்டு. இதுபோன்ற மூலிகை சம்பந்தமான, இயற்கை சம்பந்தமான அனைத்து மருந்துகளையும் விஷயங்களையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.